இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ஹெல்த்தியான ஒரு லட்டு பார்க்க போகிறோம். ஸோ தீபாவளிக்கும் சரி, வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஸ்வீட் பண்ணுவோம். அது ஒரே மாதிரியான ஸ்வீட் பண்ணாமல் நல்லா ஹெல்த்தியாக இதை நீங்கள் செய்யலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்: பேரிச்சம்பழம், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அக்ரோட், கிஸ்மிஸ் பழம். இது இவ்வளோதான் அளவு சேர்க்கணும்னு கிடையாது. இப்போ 15-20 ஈத்தப்பழம் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டபுள் அளவுக்கு பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, நீங்கள் என்ன வகையான நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ முதல்ல நம்ம மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்க போகிறோம். பாதாம் பருப்பையும் பிஸ்தாவையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக கொரகொரப்பாக சும்மா 2 வாட்டி அழுத்தினா போதும். நல்ல கொரகொரப்பாக இருக்கணும். ரொம்ப பட்டு போல் அரைச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் மாறும். ஸோ இதை அரைச்சிட்டு அதை தனியாக நம்ம வச்சிடலாம். அதே இதில் வால்நட்ஸ், அதாவது அக்ரோட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுவும் ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. ஸோ இது தனியாக குழந்தைங்க சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் லட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதே ஜாரில் ஈத்தப்பழத்தையும் விதை நீக்கின ஈத்தப்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுங்க. கிஸ்மிஸ் இது அரைக்கும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா அரைஞ்சிடும் அது. இப்போ அரைச்சதை எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். ஒரு கடாயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த நட்ஸ் எல்லாம் நம்ம வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம வறுக்கும் போதே கொஞ்சமாக வாசனை வரும். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனோடனே அதை எடுத்துருங்க. எடுத்து இதையும் தனியாக ஆற வச்சிடலாம். ஸோ இதுமாதிரி அக்ரோட்டையும் கொஞ்சமாக நெய் விட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அதை விட ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஓகே, கொஞ்சமாக நெய் விட்டு வறுக்கும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இதில் வறுக்கிறோம். ஸோ இதே மாதிரி அடுத்ததையும் வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சு கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. சேம் அதே கடாயில் திரும்பவும் கொஞ்சமாக நெய் விட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேரிச்சம்பழத்தையும் காஞ்ச திராட்சையும் அதில் வறுத்தரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் சூடு படும்போது அது நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கும். ரொம்ப நேரம் வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் நல்லா வதக்குனீங்கனாலே அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். இது ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. இது நீங்கள் வெளியில் கடையில் வாங்குறத விட வீட்டிலையே ஜஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடியது இது. ரொம்ப நேரம் அதை ஹீட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அது நல்ல சாஃப்ட் ஆன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை நம்ம அடுப்புலேருந்து எடுத்து கொஞ்சம் நல்லா ஆற விடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்ட்டு. இது கொஞ்சம் நல்ல சூடாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதுவும் சூடாக இருக்கும்போது தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த டைமில் நம்ம மீதி இருக்கிற அரைச்சி வச்சு வறுத்த அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே இதோட சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக சுக்கு பொடி, அதாவது விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இது உடம்புக்கு நல்ல ஜீரணத்தையும் கொடுக்குன்றதுனால ஒரு சிட்டிகை அளவுக்கு சுக்கு பொடி, ஏலக்காய் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பிடிக்கலாம். ஸோ இந்த வாட்டி தீபாவளிக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு நல்லா சேர்ந்துருது. இது கூட நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ், அதாவது பாதாம், பிஸ்தா அப்படின்லாம் போடலைனாலும் வேர்க்கடலை, பொட்டுக்கடலை அந்த மாதிரி கூட நம்ம சேர்க்கலாம். ஸோ இதை செஞ்சதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா 4-5 நாள் வீணாக போகாது. இது செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸே போதும். சுவையான ஹெல்த்தியான நட்ஸ் அண்ட் டேட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.